அத்தியாயம் 33. வானத்தின் தாரகை பூவெடுத்தேன், என்றும் வாடாத மாலையாய் நான் தொடுத்தேன். அதில் தேன் இல்லையே என்று சொல்லிவிட்டான். விரல் தீண்டாமலே மண்ணில் தள்ளிவிட்டான். தனிக்குடித்தனம் வந்து ஒரு வாரமாகிவிட்டது. முதல் 4 நாட்கள் மட்டும் வெங்கட்டின் அம்மா இருந்து சத்யாவுக்கும் வெங்கட்டுக்கும் எல்லா அறிவுரையும் கூறிவிட்டு சென்று விட்டார். சத்யாவுக்கு மாமியார் சென்றவுடன் வெங்கட்டிடம் நேரடியாக எதுவும் சொல்வதற்கு தயக்கமாக இருந்தது. வெங்கட்டுக்கோ இனி இதுதான் வாழ்க்கை என்றாலும் யாழினி செய்தது அவன் மனதை வாள் வைத்து அறுத்தது போல வலித்து கொண்டே இருந்தது. 5 வருட பழக்கம். பார்த்தவுடனேயே மனதை கவர்ந்தாலும் தன் நிலையை உத்தேசித்து விலகித்தான் போனான். ஆனால் அவளாக தன்னை விரும்பிய போது அதை மறுக்கும் வழி இல்லாது ஏற்றுக்கொண்டான். கடைசி 2 வருடங்கள் அவளுடன் கழிந்த இனிமையான நினைவுகள் அனைத்தையும் மறக்க முடியாமல் தவித்துதான் போனான். ஆனால் அதற்காக தனக்கு மனைவி என்று வந்த பெண்ணையும் வருத்தப்பட வைப்பது என்பது நியாயம் இல்லை என்ற நினைவும் அவனுக்கு இருந்தது. ஹாஸ்பிட்டலில் தன்னுடைய டியூட்டி முடித்த பிறகும் உட்கார்ந்து இருந்தவனை சத்யா போனில் அழைத்தாள். போன் ஆன் செய்து, என்ன என்று முட்டையாய் வினவியவனை, இல்லைங்க, தனியா இருக்க கொஞ்சம் பயமா இருக்கு. எங்க ஊருனா நான் பயப்பட மாட்டேன், ஆனா இங்கு பயமா இருக்கு என்று தயங்கி தயங்கி உரைத்தவளிடம், இதோ வரேன், பயப்படாத என்று சொன்னவன் அதே மாதிரி விரைந்து வீட்டுக்கு வந்து விட்டான். வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு, சத்யா கொஞ்சம் சீக்கிரவா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான். கிச்சனில் வேலையை ஒதுக்கிவிட்டு வந்தவளிடம், ஒரு நிமிஷம் இங்க உட்காரேன் என்று கட்டிலில் தனக்கு அருகில் இருந்த இடத்தை சுட்டி காட்டியவன், நான் மேற்படிப்பு படிக்க ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்ச நாளைக்கு அந்த கவனம்தான். நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இப்படி சொல்றது தப்புதான் தெரியுது, ஆனா என்ன பண்ண, அக்கா மேரேஜ் முடியணும், அதான் நம்ம மேரேஜும் உடனே பண்ண வேண்டியதாயிடுச்சு, சாரி என்றான். இதுக்கு எதுக்கு சாரி என்றவள், உங்க விருப்பம்தான் என் விருப்பம் என்றவளை வினோதமாய் பார்த்தான். உனக்கு என் மேல வருத்தமே இல்லையா என்று கேட்டான். இல்ல, நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, நான் +2. நீங்க நினைச்சா படிச்ச பொண்ணாதான் கட்டுவேன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா அது எல்லாம் சொல்லாம என்ன கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். உங்க படிப்பு தானே முக்கியம்னு சொல்றீங்க, அது எனக்கு சந்தோஷம்தான் என்று வெகுளியாய் சொன்னவளை அவன் மனதில் வலியுடன் பார்த்தான். லீவ் முடிந்து சென்னையில் 2nd இயர் சேர வந்த சுதா யாழினி வேலூரில் 2nd இயர் சேர்ந்ததை அறிந்து, நீ எடுத்த முடிவும் சரிதான் யாழினி, வெங்கட் கூட உன் வாழ்க்கை இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்ட. அப்படின்னா நீ அவர் பார்வையை விட்டு விலகி இருப்பதுதான் பெட்டர். ஓகே, எதுனாலும் போன் பண்ணு என்று கூறிவிட்டாள். அதுபோல போனில் இருவரும் அவ்வப்போது பேசிக் கொண்டனர். சுதா வழக்கம் போல அதே ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு வர அவளிடம் யாழினியை பற்றி ஒரே ஒரு நாள் வெங்கட் விசாரித்தான். அவள் வேலூரில் காலேஜிலேயே சேர்ந்ததை அறிந்து ஒரு வார்த்தை பதில் சொல்லவில்லை. அதன் பிறகு அவளை பற்றி விசாரிக்கவும் இல்லை. நாட்கள் வேகமாக நகர்ந்தது. வெங்கட்டின் அக்கா கருவுற்று இருந்தாள். விஷயம் அறிந்து வெங்கட்டும் சத்யாவும் ஊருக்கு சென்று அவர்களை பார்த்து வந்தனர். தன் அப்பா வீட்டுக்கு போகணும் என்றவளை, நீ போய் வா சத்யா, எனக்கு இங்க வேலை இருக்கிறது என்று கூறி அனுப்பிவிட்டான். ஏண்டா, நீ உன் மாமனர் பார்க்க போகலையா என்று கேட்டதற்கு பதிலே சொல்லவில்லை. மகனின் குணம் அறிந்தவர் என்பதால் மாமனார் மேல் அவனுக்கு கோபம் இருப்பதை புரிந்து கொண்டார். ஆனால் மறுநாள் மகளை கொண்டு வந்து விட வந்த சத்யாவின் அப்பா வெங்கட்டிடம், மாப்பிள்ள, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் என்றார். என்ன சொல்லுங்க என்றவனிடம், இங்க இல்ல, வெளியில போய் பேசலாம் என்றவர் அவனையும் காரில் அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே சென்றார். இவர் என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்கிறார் என்று மனதுக்குள் நினைத்தவன் அவர் என்னதான் சொல்ல போகிறார் என்று அவரை பார்த்தான். மாப்பிள்ள, சத்யாவுக்கு 7 வயது இருக்கும்போது அவங்க அம்மா தவறிட்டா. எப்படின்னு தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட்ல. சத்யாவுக்கும் நல்ல அடி. சத்யா பிழைச்சது மறுபிழைப்பு. சத்யாவுக்கு வயிற்றில் ஒரு கம்பி வேற குத்தி ஒரு ஆபரேஷன் பண்ணி தான் காப்பாத்தினாங்க. இப்போவும் அவளுக்கு ரொம்ப வேலை எல்லாம் செய்ய முடியாது. அதான் வீட்டோட மாப்பிள்ளை பார்க்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனா நீங்க மெட்ராஸ் கூட்டிட்டு போயிட்டீங்க. என்னால அவளை விட்டுட்டு இருக்க முடியல. இங்க உள்ள சொத்தை எல்லாம் வித்து நான் மெட்ராஸ்ல ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கேன். அதான் உங்க அக்கா மாப்பிள்ளை எனக்கு உறவுக்காரர் பையன்தான், அவனை வச்சு ஏதாவது பண்ணலாம்னு இருக்கேன். அப்படியே என் பொண்ணையும் பக்கத்துல இருந்து பார்த்தாப்புல இருக்கும். என்ன சொல்றீங்க என்று கேட்க, அது உங்க இஷ்டம் என்று கூறிவிட்டான். ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள என்றவர், நான் அது சம்பந்தமா எல்லாம் செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்.
சத்யாவை பற்றி தெரிந்தவுடன் அவனுக்கு அவள் மேல் பரிதாபம்தான் தோன்றியது. அம்மா இல்லாமல் வளர்ந்தவ, அப்படி இருந்தும் தன் பாராமுகத்தை தாங்கி இருக்கிறாள் என்று அவளை பற்றி சிந்தித்தவன் இனி அவளை வருந்தவிடக் கூடாது என்று மனதில் முடிவு எடுத்துக்கொண்டு அவளை அழைத்து கொண்டு மெட்ராஸ் வந்து விட்டான். அவன் நினைத்தபடியே அவளுடன் ஒரு கணவன் மனைவியாய் சாதாரணமாக வாழ்க்கை நடத்த ஆரம்பித்தான். சத்யாவின் அப்பா மெட்ராஸில் கார் உதிரி பாகங்கள் தயாரிக்கும் கம்பெனி ஒன்று சிறிய அளவில் ஆரம்பித்து தான் தங்குவதற்கு ஒரு வீட்டையும் பார்த்தார். அப்போது வெங்கட்டின் அத்தான் நட்ராஜ், பெரியப்பா நீங்க எங்க கூட தங்கிக்கோங்க என்று கூறி தன்னுடனே வைத்து கொண்டான். நட்ராஜும் சத்யாவின் அப்பாவும் ஒரே வீட்டில் வசித்து கொண்டு தங்கள் தொழிலை கவனிக்க ஆரம்பித்தனர். இந்த சமயத்தில் சத்யா குழந்தை உண்டாகி இருப்பது தெரிய வந்தது. அவள் தன்னிடம் விஷயத்தை சொன்னதும் வெங்கட்டுக்கும் மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. முதலாய் அவன் முகத்தில் சந்தோஷத்தை கண்டவளுக்கு தன் கணவனின் புன்னகை ஆச்சரியத்தை கொடுத்தது. 50 நாட்கள் ஆயிற்று என்றதும் தன்னுடன் படித்த தற்போது வேறு ஹாஸ்டலில் ஒர்க் பண்ணும் ஒரு லேடி டாக்டரை பார்ப்பதற்காக அவளை அழைத்து சென்றான். ஹலோ வெங்கட், எப்படி இருக்க? உன் வைஃபா? பியூட்டிஃபுல், வாங்க உட்காருங்க. டாக்டர் ரேவதி உபசரித்தாள். ஆமா ரேவதி, உங்க ஹஸ்பண்ட் எப்படி இருக்கார் என்று கேட்ட வெங்கட்டும், ஃபைன், அவர் அப்ராட் தெரியுமில்ல, என் மாமா பையன்தான், அவர் என்ஜினியர், கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு போயிருக்கார். ஓகே சொல்லுங்க, யுவர் வைஃப் இஸ் ஆன் த ஃபேமிலி வே என்று சிரித்தவளிடம், எஸ், செக் பண்ணிட்டு சொல்லு என்றான். உள்ள வாங்க என்று அழைத்து சென்று செக் செய்துவிட்டு வெளியே வந்து, எஸ் கன்ஃபார்ம், எதுக்கும் ஒரு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எடுத்துடுவோம் என்று எழுதி கொடுத்து நர்ஸை அழைத்து அவளை கூட்டி செல்ல செய்தான். அரை மணி நேரத்தில் ரிசல்ட் வந்ததும் அவர்களை உள்ளே வர செய்து, கங்க்ராட்ஸ் வெங்கட் என்று வாழ்த்தியவள் சத்யாவிடம் அவளின் டேட் விபரம் தெரிந்து கொண்டு, கிட்டத்தட்ட 52 நாள் ஆயாச்சு. ஓகே, 2 நாள் கழிச்சு வாங்க, ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் என்று கூறி அனுப்பி வைத்தாள். 2 நாள் கழித்து ஸ்கேன் எடுக்க செல்லும் போது ரேவதி வெங்கட் இருவருமே உடன் இருந்தனர். ஸ்கேன் பார்த்ததுமே ரேவதி ஸ்கேன் எடுக்கும் டாக்டருக்கு சைகை காட்டிவிட்டாள். வெங்கட்டுக்குமே ப்ராப்ளம் என்னவென்று புரிந்துவிட்டது. ஸ்கேன் ரூமை விட்டு வெளியே வந்ததும் சத்யாவை கூப்பிட்டு, இது வைட்டமின் டேப்லெட்ஸ் தான், சாப்பிடுங்க, அப்புறம் எப்ப வரணும்னு நான் வெங்கட் கிட்ட சொல்லி அனுப்புறேன் என்று கூறி வெங்கட்டிடமும் தலையை எசைத்தான். புரிந்து கொண்ட வெங்கட் சத்யாவை வீட்டில் கொண்டு போய் விட்டுவிட்டு தான் ஹாஸ்பிட்டல் செல்வதாக கூறி நேரே டாக்டர் ரேவதியிடம் வந்தான். இவன் வரும்போது சத்யாவின் ஸ்கேன் ரிப்போர்ட்டை தான் பார்த்து கொண்டிருந்தாள். வா வெங்கட், உட்காரு. உன் வைஃபுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சா? ஆமா, அப்படிதான் அவர் அப்பா என்கிட்ட சொன்னார். அவ 5 வயது இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆனதா சொன்னார் என்றான். அந்த ரிப்போர்ட் எதுவும் இப்ப கிடைக்குமா? ஏன்னா அவ கர்ப்பப்பை ரொம்ப மோசமா இருக்கு. அவளுக்கு ஆக்சுவலா பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப வலி இருந்திருக்கும். அதை சொல்லி அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்காங்களா என்று கேட்கவும், எனக்கு தெரியல, அவளுக்கு அம்மா கிடையாது, இரு என் மாமனாரை வர சொல்றேன் என்றவன் தன் மாமனாருக்கு ஃபோன் பண்ணினான். என்ன மாப்பிள்ள என்றவரிடம், சத்யாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க காட்டின டாக்டர் கிட்ட இருந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குதுல்ல, அதை எடுத்துட்டு வாங்க என்றவன் ஹாஸ்பிட்டல் பெயரையும் சொல்லி போனை வைத்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அவர் அங்கு இருந்தார். 16 வருடங்களுக்கு முன்பே ரிப்போர்ட் அது. அதை பார்த்த ரேவதி, இதுக்கப்புறம் அவங்க வயிறு வலிக்குதுன்னு சொல்லி நீங்க அவங்கள செக் பண்ணிருக்கீங்களா என்று அவரிடம் கேட்டாள். இல்லம்மா, அவ எதுவும் சொன்னதில்லை. அவ பெரிய பொண்ணாகும்போது வலிக்குதுன்னு சொன்னா. அப்ப என் உறவுக்கார பெண் எல்லாரும், சில பெண்களுக்கு இந்த மாதிரி வலி இருக்கும், அப்புறம் நாளடைவில் சரியாகிடும்னு சொல்லி இருக்காங்க. அதை கேட்டுட்டு அப்புறம் அவளும் சொன்னதில்லை, நானும் கேட்டதில்லை. இப்ப என்ன பிரச்சனை டாக்டர் என்று கேட்டவரிடம் எப்படி சொல்வது என்று வெங்கட் முழிக்க ரேவதி தான் விஷயத்தை சொன்னாள். சார், உங்க பொண்ணு இப்ப கன்சீவா இருக்காங்க என்றதும், அப்படியா மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம் என்றவரிடம், முழுவதும் கேட்டுட்டு சந்தோஷப்படுங்க வெறுப்புடன் பதில் சொன்னான். அவனுக்கு ரேவதி சொல்லாமலே சத்யாவின் நிலைமை புரிந்து விட்டது. புரியாமல் முழித்தவரிடம் ரேவதி, சார், இப்போ உங்க மகளின் கர்ப்பப்பை ஒரு குழந்தையை தாங்கும் அளவுக்கு வலு இல்லை. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட்ல உங்க பொண்ணு கர்ப்பப்பை அவ்வளவு சிதலடைந்து இருக்கு. எப்பவும் அவங்களால ஒரு குழந்தைய சுமக்க முடியாது. மீறி அவங்க குழந்தை பெத்துக்க நினைச்சா
தாய் குழந்தை 2 பேருக்குமே ஆபத்து. இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும்னா அவங்க கண்டிப்பா டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதுவும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் கண்டிப்பா யுட்ரஸ் ரிமூவ் பண்ணியே ஆகணும். இதுதான் நிலைமை. நான் தெளிவா சொல்லிட்டேன். நாளைக்கே அவங்களுக்கு டிஎன்சி பண்ணணும். வெங்கட், நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு எப்படியாவது அவங்கள கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடு. ஒருவேளை நான் சொல்றது நம்பிக்கை இல்லைனா நீங்க செகண்ட் ஒப்பீனியன் எந்த டாக்டர் கிட்டனாலும் கேட்டுக்கோங்க. ஆனா சீக்கிரம் டிஎன்சி பண்ணணும். ஐ எம் சாரி வெங்கட், ரேவதி தெளிவாய் கூறினாள். நாளைக்கு அவளை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன். நீ தான் பண்ணணும் ரேவதி, உன்னை நம்பிதான் இருக்கேன் என்றவன் மாமனாரை பாராது வெளியேறினான். பின்னாலேயே ஓடி வந்த கேசவன், மாப்பிள்ள எனக்கு இப்படி ஆகும்னு தெரியாது, என்னை மன்னிச்சிருங்க என்றவரை, உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். என் அக்கா கல்யாணம் நடக்கணுமேனு தான் சம்மதிச்சேன். கடைசியில என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களே என்றவன் திரும்பி பாராமல் காரை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு விரைந்தான். வீட்டில் நுழைந்ததும் எப்படி சத்யாவிடம் சொல்வது என்ற யோசனை பூதாகரமாய் தெரிந்தது. எப்படி என்றாலும் இது உயிர் பிரச்சினை, தனக்கு விதித்தது இவ்வளவுதான் என்று முடிவு எடுத்தவன், சத்யா வா, நேரம் ஆயிட்டது, சாப்பிடலாம் என்றான். மகிழ்ச்சியுடன் இருவரும் உணவு எடுத்து வைத்தவள், ஏங்க உங்களுக்கு பொண்ணு பிடிக்குமா பையன் பிடிக்குமா என்றாள். இப்ப என்ன, வரும்போது பார்க்கலாம் என்றவனுக்கு, அதான் இப்போ கன்ஃபார்ம் ஆயாச்சுல, சொல்லுங்களேன் என்றவளிடம் மனதுக்குள், ஒண்ணுமே கிடைக்க போறதில்ல, இந்த ஜென்மத்துல நாம 2 பேர் மட்டும்தான் கடைசி வரை தனியா இருக்க போறோம் என்று புலம்பியவன் அவளிடம் பதிலே சொல்லாமல், நீயும் சீக்கிரம் சாப்பிட்டு தூங்கு. நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஈவினிங் சீக்கிரம் வரேன். கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கு போயிட்டு வரலாம் என்றவன் வெளியில் சென்று விட்டான். ஹாஸ்பிட்டலும் செல்லவில்லை. மனமோ அப்படியே கொந்தளித்தது. இன்று போனாலும் நாளை வரும்னு நம்பிக்கை இருந்தால் ஏதாவது போராடி பார்க்கலாம். இதுதான் முடிவு, ஏற்றுக்கொள் என்று தலையில் அடித்தால் போல் ஒரு விஷயம் தெரியும் போது என்ன செய்வது என்று புரியாமல், யாரிடமும் சொல்ல வழியில்லாமல் மனம் போன போக்கில் போய் சற்று நேரம் ஒரு பூங்காவில் உட்கார்ந்திருந்தவன் ஈவினிங் ஆனதும் வீட்டுக்கு வந்தான். சத்யா கிளம்பி ரெடியாக இருப்பதை பார்த்ததும் தான் அவளிடம் சொல்லி சென்றதை நினைவில் வந்தது. அவள் கொடுத்த காஃபியை குடித்துவிட்டு கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஹோட்டலுக்கும் போய்விட்டு வீடு திரும்பினர். அவள் பேசிய அனைத்திற்கும் கொட்டியது மட்டும் நினைவில் இருக்க, என்ன பேசினாள் என்பது நினைவில் இல்லை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்தவளை தன் அருகில் இருத்தி கொண்டு, சத்யா நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற என்று கேட்டான். ஏன் கேக்குறீங்க, ரொம்ப நல்லவர், கோபம் கூட உங்களுக்கு வருமானு எனக்கு தெரியல. என்ன பொறுத்தவரை நீங்க எனக்கு கிடைச்ச பெரிய வரம் என்று சொன்னவளிடம், அதெல்லாம் இல்லம்மா, நான் சாதாரண மனுஷன்தான். நான் ஒரு டாக்டர், தெரியுமில்ல. நான் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அது கரெக்டா இருக்கும்னு நீ நம்புகிறியா என்று அடுத்த கேள்வி கேட்டான். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அதான் உங்க ஃப்ரெண்டு வேணு அண்ணாதான் உங்க புகழ அப்படி சொல்றாரே, கண்டிப்பா நம்புவேன். ஆமா, இப்ப எதுக்கு இதெல்லாம் என்றவளிடம் மனம் வலிக்க நான் தடுமாற, அப்ப இந்த குழந்தைய கலைத்து விடலாம், கொஞ்சம் நாள் கழித்து குழந்தை பெத்துக்கலாம் என்றான். அவன் வார்த்தைகளை நம்ப முடியாமல், என்ன சொன்னீங்க, நீங்கள் அப்படி சொன்னீங்க என்று மாறி மாறி கேட்டவள், இல்ல முடியாது என்று கத்தியவள், ச்சே, சொந்த குழந்தைய, அதுவும் முதல் குழந்தைய கலைக்க சொல்றீங்களே, நீங்க என்ன மனுஷனா அல்லது என்று வார்த்தையை முடிக்காமல் விட்டவளை நோக்கி, எனக்கும் தெரியல சத்யா, ஆனா ஒன்று மட்டும் உறுதி, நாளைக்கு காலையில 6 மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அங்க போய் ரேவதி கிட்ட கேளு, எல்லாம் சொல்லுவாங்க. இப்போதைக்கு எனக்கு குழந்தை வேண்டாம், அவ்வளவுதான் என்று முடித்தான். எங்கே குழந்தையே பிறக்க கூடாது என்று சொன்னால், இந்த குழந்தையை அபார்ட் பண்ண மாட்டேன், நான் பெத்தே தீருவேன் என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்று அவளிடம் முழு உண்மையை சொல்லாமல் மறைத்தான். இரவு முழுவதும் சத்யா அழுதே கரைந்தாள். அவன் படுத்து இருந்தானே தவிர தூங்கவே இல்லை. அவளை ஆறுதல் படுத்தவும் இல்லை. தனக்கே ஆறுதல் தேவைப்படும் போது அவளை என்ன சொல்லி சமாதானப்படுத்த என்று பேசாமல் விட்டு விட்டான். 5 மணிக்கே எழுந்தவன் தானே பால் காய்ச்சி ஒரு டம்ளர் காஃபி குடித்தான். அவளிடம் நீ எதுவும் குடிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டான். முதலில் குளித்தவன், சத்யா நான் சொல்வதை கேள், இப்போ நீ தலைக்கு குளிக்காத, சும்மா மேல் கழுவி வா, போதும். கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போகணும். இப்ப நீயா வரலனா நான் வேறு மாதிரி செய்ய வேண்டியிருக்கும் என்று கண்டிப்பான குரலில் கூறியவன் அவள் அவ்வாறு கிளம்பி வந்ததும் தன் அம்மாவுக்கு அழைத்து, சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கிளம்பி வாங்க என்று மட்டும் தகவல் சொல்லிவிட்டு அவளை ஹாஸ்பிட்டல் அழைத்து சென்றான். இயல்பிலேயே பெரியவர்கள் சொற்படி கேட்டு வளர்ந்தவள் ஆதலால் வெங்கட் அப்படி அழுத்தி சொன்னவுடன் பதில் பேசாது கிளம்பி வந்தாள். அங்கு ஹாஸ்பிட்டலில் சொன்னபடி கேட்டாள்.
ரேவதியும் ரெடியாய் இருக்கவே அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லாம் முடிந்து போயிற்று. ஊரில் இருந்து அம்மாவும் அப்பாவும் மற்றும் அவன் மாமனார், அக்கா, அக்கா மாப்பிள்ளை நட்ராஜ் எல்லோரும் அடித்து பிடித்து வந்து விட்டனர். துவண்டு கொடியாய் படுக்கையில் கிடந்த மகளை பார்த்துவிட்டு கேசவன் ஒரு இடத்தில் உட்கார்ந்தவர்தான். அவர் யாரிடமும் பேசவே இல்லை. வெங்கட்டின் அம்மாதான், ஏண்டா இப்படி பண்ணின? இதுக்கா உன்னை டாக்டருக்கு படிக்க வச்சோம் என்று மகனை திட்ட ரேவதிதான் அவர்கள் எல்லோரையும் அழைத்து நிலைமையை விளக்கினாள். ஐயோ, என் வம்சம் தலைக்கிறதே போச்சே. என் பையன் வாழ்க்கை நாங்களே நாசம் பண்ணிட்டோம். அவன் எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம் வேண்டாம்னு தலையாய் அடிச்சானே என்று வெங்கட்டின் அம்மா அழ, அவன் அப்பா பேசாமல் மௌனமாய் இருக்க, இது எதுவும் தெரியாத சத்யா மயக்கத்தில் உறங்க, அத்தனை வார்த்தைகளும் கேசவனின் நெஞ்சில் இடியாய் இறங்க, அவர்தான் செய்த செயல் இத்தனை பெரிய பழியை தனக்கு கொடுக்கும் என்று நினைக்கவில்லை. ஆதலால் மனதினுள் துடியாய் துடித்தார்.